எண்ணூர் பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருப்பதாவது: சென்னை எண்ணூர் பகுதியில் நேற்று 26/12/2023 நள்ளிரவு 11:45 மணியளவில் தனியார் நிறுவனத்தின் அம்மோனியா குழாய்களில் ஏற்பட்ட வாயு கசிவினால் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. சென்னை எண்ணூரில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு அம்மோனியா திரவம் மூலப்பொருளாக தொழிற்சாலையின் வளாகத்தில் சேமிப்பு தொட்டியில் சேகரிக்கப்பட்டு வருகிறது. தேவைப்படும் அம்மோனியா திரவம் அவ்வப்போது வெளிநாடுகளில் இருந்து கப்பல் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டு எண்ணூரில் அமைந்திருக்கக்கூடிய சிறு துறைமுகத்தில் இருந்து உரிய குழாய்கள் மூலமாக இந்த தொழிற்சாலையில் உள்ள சேமிப்பு தொட்டியில் சேகரிக்கப்பட்டு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று 26/12/2023 நள்ளிரவு 11:45 மணியளவில் இந்த தொழிற்சாலையில் உள்ள குழாய்களில் ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவினால் தொழிற்சாலையின் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த பொதுமக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற உபாதைகள் ஏற்பட்டன. வாயு கசிவினை கண்டறிந்தவுடன் தகுந்த நிபுணர்கள் உடனே வரவழைக்கப்பட்டு 20 நிமிடங்களில் அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. மேலும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒருங்கிணைந்து போதுமான ஆம்புலன்ஸ்களை உடனடியாக ஏற்பாடு செய்து நிலைமையை சரி செய்யப்பட்டது. இந்த வாயு கசிவினால் பெரியகுப்பம், சின்னகுப்பம் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்டோருக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் அதன் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது 52 பேர் மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்களுக்கு மருத்துவ பராமரிப்பு மற்றும் சுகாதார ஆலோசனைகள் வழங்குவதற்காக 2 நுரையீரல் நிபுணர்களை கொண்டு 5 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்கள் உடல்நலன் குறித்து விசாரித்து உரிய மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது குழாயில் அம்மோனியா கசிவு இல்லை என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுப்பினர் செயலாளர், சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த நிபுணர்கள், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல அலுவலகத்தைச் சேர்ந்த அலுவலர்கள், தேசிய சுற்றுச்சூழல் பொறியாளர் ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்கத்தின் அலுவலர்கள் உறுப்பினர்கள் கொண்ட தொழில்நுட்ப குழு ஒன்று உடனடியாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு தனது உடனடி மதிப்பீட்டு அறிக்கையை 24 மணி நேரத்துக்கு அரசுக்கு சமர்ப்பிக்குமாறும் தனது விரிவான அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் கப்பலிலிருந்து கொண்டு வரப்படும் அம்மோனியாவை வெளியில் எடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் குழாய்களை முற்றிலுமாக சரி செய்து உரிய பரிசோதனைகளை மேற்கொண்ட பிறகே அம்மோனியா கப்பலில் இருந்து இறக்கப்பட வேண்டும் என தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு அரசால் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் தெரிவித்திருக்கிறது. நன்றி, வணக்கம். எண்ணூர் பகுதியில் தனியார்